வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பயிற்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே வாழ்நாள் முழுவதும் விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள். ஒரு விஷயத்துல எந்த விதமான ஒரு தவறும் நடந்துடக்கூடாது, அதே மாதிரி தன்னை சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியாக எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள். அந்த விழிப்புக்கு ஒரு நேர்மாறாக கடந்த 2 வருடங்களாக எல்லா இடத்திலையும் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம், எந்த இடத்துக்கு போனாலும் அதுல ஒரு சின்ன ஏமாற்றம். முதலாக அந்த தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இவர்கள் இந்த இடம் தான் நமக்கு சாஸ்வதம் அப்படின்ற மாதிரியாக இருந்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வேலை இழப்புகள், அந்த தொழில ஏற்பட்ட நஷ்டங்கள், அதை எல்லாத்தையுமே ஈடுகெடுக்க முடியாத அளவிற்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. எவ்வளவுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த மாதிரியான தவறுகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியாக ஒரு மனதளவு ஒரு வெறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்ற இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் வருடம் பராபவ வருடம் ஒரு சுழற்சியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் இருக்கோ அது எல்லாமே உறுதியாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெறதுனால இந்த காலகட்டம் தொழில் ரீதியான முதலீடுகளும் தொழில் ரீதியான கடன்களும் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துலலாம் நீங்க ஒரு முதலீடா யாரையாவது ஒருத்தரை அப்ரோச் பண்ணியிருந்தீங்க, இவர்கள் நம்மளுடைய தொழில்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு தெரிந்த நண்பர்களையோ உறவினர்களையோ அப்ரோச்
அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கடனுக்கு தான் அந்த காசை கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த கடன் பட்டதுனால மிகவும் ஒரு மனவேதனையில இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தொழிலும் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் இல்லை, அவர்களுக்கும் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஆண்டு இந்த பராபவம் தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைகாசி மாதத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, தொழிலில் இருக்கக்கூடிய முதலீடுகளை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட அந்த ஏப்ரலுக்கு மேலேயே நிறைய வேலை இழந்த நபர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதுல நம்ம இந்த மேஷராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் அறிவுரை என்ன அப்படின்னா, கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி அப்படின்ற ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால, பாதிப்பு அப்படின்னு சொல்றதை விட ஒரு மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க. நீங்க எப்போதுமே விழிப்போட இருக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் அந்த விழிப்பை இந்த மாதிரியான இடத்துல காட்டிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால நீங்க எப்போதுமே ஒரு வேலை கிடைக்குது, இல்லை ஒரு வேலையை தேடுறீங்க அப்படின்னா ஒரு இடமாற்றத்திற்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை அமைப்பை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கும். அதிலும் அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம், இந்த பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா அரசாங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக நீங்க வேலை செய்து அதுல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை, எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடமாற்றம் அமையல, இந்த மாதிரியாக எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லாம நிறைய அரசாங்க உத்தியோகர்களுக்கு இந்த பராபவ வருடம் நிறைய ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும், உங்களுடைய வேலைக்கு உண்டான அங்கீகாரம், யார் யாருக்கெல்லாம் பதவி ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பராபவ வருடம் முதன்முறையாக அந்த பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இது நாள் வரைக்கும் அந்த உத்தியோகத்துல எந்த விதமான சிக்கல்கள் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா கடந்த 1.5 வருடங்களாக அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு இடையூறுகள், எப்போ நமக்கு வேலை போகுமோ அப்படின்ற மாதிரியான தெரியாத ஒரு சூழ்நிலைகள் இது மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு விசா எக்ஸ்பைரி இந்த மாதிரியாகலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரு மாற்றி அமையக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு தேவையான ஒரு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் வருடம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது. காதல், திருமணம் போன்ற சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கைகூடக்கூடிய ஒரு நேரம். ஆனாலும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது. செய்தீங்க அப்படின்னா அதனால அவமானப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.